சுபிக்ஷாவோட தம்பி சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால இப்போ வந்து சுபிக்ஷா வந்து பயங்கரமாக வந்து குழம்பி போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து டக்கு டக்குன்னு வந்து சொல்லி விட்டாப்புல அவங்க தம்பி. ஸோ இப்போ வந்து அடடா! நாம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் வந்து தலைகீழ இருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு 3 விஷயம் வந்து அவர் ஹைலைட் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பீட் பாக்ஸிங் வந்து அவங்க ஒரு ஸ்கில்லா எடுத்து அத வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நெறைய ட்ரால் வந்து வெளிய சோஷியல் மீடியால வந்து போனது வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி, இதுக்கு மேல தயவு செஞ்சு நீ அத பண்ணாத அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்ட்டாரு. செகண்ட் வந்து டைட்டில் வின் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு சொல்லிட்டே இருக்காத. அப்படி நீ டாப் 5ல இல்லன்னு அவங்க சொன்னா நீ எதுக்கு ஃபீல் பண்ற? என் பொண்ணு வந்து நீ தோத்தாலும் தல நிமிர்ந்து வெளிய வரணும். அது இவ்ளோ தூரம் வந்ததே நம்மளுக்கு வந்து பெருசு. கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி வர கடல் மக்கள் எல்லாருமே வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவ பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உனக்காக. ஸோ இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு பெருமையான ஒரு விஷயம் தான். ஸோ நீ வந்து தல நிமிர்ந்து கவலைப்படாம நீ வந்து இருக்கணும். அழக்கூடாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இது 2வது விஷயம். அண்ட் 3வது விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க தம்பி வந்து ஓப்பனாவே சொல்ட்டாரு. மணி பாக்ஸ் வச்சாங்க அப்படின்னா, அத எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாரி அவங்க தம்பி சொன்னது செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. பட் அது என்னதான் வந்து நம்மளுக்கு ஷாக்கா இருந்தாலும், ஏன்னா ஓப்பனா சொல்ட்டாங்களே அப்படின்ற மாரி. பட் அது ஃபேக்ட்டும் கூட. இப்ப அவங்க வந்து சுபிக்ஷா டைட்டில் வின்னர் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மி தான். வெளிய ஆடியன்ஸ் சப்போர்ட்ட பேஸ் பண்ணி. பட் அந்த பொண்ணு போட்ட ஒரு எஃபோர்ட்டுக்கு ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கணுமே அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு மணி பாக்ஸில ஒரு 15,00,000க்கு மேல வந்து அந்த பொண்ணு அழகா எடுத்துட்டு போனா, ஒரு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி வந்து தோணுது. அந்த பொண்ணு இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட்டுக்கு அந்த ஒரு பணம் வந்து கண்டிப்பா வந்து ஓகேவா இருக்கும். வெளிய போனதுக்கப்புறம் ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய சான்சஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாரி ஒரு விஷயத்த ஓப்பனா வந்து சொல்ட்டாங்க. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்த வந்து சொன்ன உடனே சுபிக்ஷா பயங்கரமா குழம்பி போயிட்டாங்க. என்னடா இது நாம ஒண்ணு நினச்சிட்டு இருந்தா இவங்கலாம் ஒண்ணு சொல்றாங்களே அப்படிங்கிற மாரி வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதே மாரி போல்டா இரு. ஏன் வந்து தயங்கி தயங்கி பேசுற? இனிஷியல் வீக்ல வந்து பார்வதி கிட்ட எப்படி சண்டை போட்ட? எப்படி கேள்வி கேட்ட? அந்த மாரி கேளு. சாண்ட்ராவையும் பார்வதியும் வந்து நம்பாத. உனக்கு பின்னாடி வந்து அ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க தம்பி சொன்ன ஒரு விஷயம். இப்போ சுபிக்ஷா வந்து கொஞ்சம் லைட்டா குழம்பியிருக்காங்க. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன்? சுபிக்ஷா பணப்பொட்டி எடுத்துட்டு போனா, உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஹேப்பியா? இல்ல அவங்க டைட்டிலுக்காக வெயிட் பண்ணலாமா? டைட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.